ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேயா ட்ரேடர் பேசுகிறேன். இன்றைக்கி எல்லாமே ட்ரேடு வந்து நல்லபடியாக எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் ஒரு பேரிஸ் மொமெண்டம் நல்லா கிடச்சிது. மார்க்கெட் வந்து நேற்று வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான பேரிஸ் மொமெண்டம் தான். ஸோ இன்றைக்கும் வந்து அதை எதிர்பார்த்துருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்தோடனே ஒரு புல் பேக் இருக்கும், ஒரு புல் பேக் அடிச்சுட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாமே இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆச்சுன்னா, ஒரு கேப் அப் கொடுத்துருச்சு. ஓகேங்களா, கேப் அப் இப்போது மார்க்கெட் வந்து நமக்கு கேப் அப் கொடுக்கல அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு வேளை சின்னதாக கன்சால்டேஷன் ஆகிட்டு இப்படி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, கேப் அப் கொடுத்துட்டு நமக்கு ஒரு இடத்துல வந்து கன்சால்டேஷன் ஆகிடுச்சு. பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல வந்து கன்சால்டேஷன் ஆகிடுச்சு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதை சொல்ல மறந்துட்டோம் பார்த்தீங்களா. நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம வந்து இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்து வந்து நிஃப்டி பார்ப்போம். இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆச்சு, நாளைக்கு எப்படி வந்து ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இப்போது மார்க்கெட்டில் இந்த இடத்துல வரும்போது ஒரு கேப் அப் ஆகிட்டு, மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு இங்கே வரும்போது ஒரு கன்சால்டேஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த கன்சால்டேஷன் ஜோனில் நிறைய பேர் ட்ராப்பில் மாட்டினாங்க. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் நேற்றுக்கான அந்த அந்த நேற்றுக்கான ப்ரெஷரு இன்றைக்கி அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து போகல, இதுக்கு மேலே வந்து போகல. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்ம வெயிட் பண்ணியிருந்துருக்கணும். கொஞ்சம் பேஷன்ஸியாக இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இங்கே கிடச்சிருக்கும். ஓகேங்களா, சரி, நம்ம இப்போ இன்றைக்கி லைவும் போட்டேன். லைவில் வந்து நான் எப்பயுமே வந்து இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பை எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சேம் என்ட்ரியில் இடத்துல வந்து செல்லு ஒன்று எடுத்து வச்சுருப்போம். ஓகேங்களா, ரெண்டுக்குமே வந்து மினிமம் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்போம். ரெண்டுக்கும் மினிமம் எஸ்எல் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு பையும் ட்ரிகர் ஆகும். என்ன அதாவது எப்படின்னா, பையும் ட்ரிகர் ஆகும், செல்லும் ட்ரிகர் ஆகும். அப்போங்கும்போது நமக்கு வந்து இப்போது 47,000 மார்க்கெட் வந்து 47,900. இதில் வந்து பிஇ 1, எஸ்சி 1. ஓகேங்களா, இப்படி பண்ணியிருக்கும்போது நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் இந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஓகேங்களா, ஏன்னா நானும் இன்றைக்கி வந்து 2 மைண்ட் செட்டாக தான் இருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போது இந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டில் நான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து பிடிச்சி வச்சேன். ஓகேங்களா, நான் பேசிக்காக வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடர் இருந்தும் பண்ணுறது அப்படின்றனால நான் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணேன். இன்றைக்கி மொத்தம் 4 ட்ரேடில் வந்து 2 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு, 2 வந்து நமக்கு வந்து டார்கெட்டு கிட்ட. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பு இங்கே வந்த உடனே நான் என்ட்ரி எடுக்கலான்னு நினச்சேன். இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் நம்மளோட ஆர்டர் போட்டாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பை ஆர்டர், செல் ஆர்டர் ரெண்டுமே போட்டாச்சு. ஓகேங்களா, ஆக்சுவலி வந்து நான் பை ஆர்டர் இங்கே இருந்தேன், பிஇ ஆர்டர் இங்கே போட்டிருந்தேன், ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்தது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ட்ரி அடிச்சது. மார்க்கெட் ப்ரீவியஸ் லோ, உங்கள் பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, இதுக்கும் மேலே தான் நான் எப்பயுமே வந்து டார்கெட் இங்கே தான் போய் ஹிட் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 47,500 போய் ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சேன்னா 47,520 நான் போட்டுருவேன். ஓகேங்களா, இப்போ 550 வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் கம்மி பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து நான் போட்டுருவேன். ஓகேங்களா, அப்போனா தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து டார்கெட்டாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் நமக்கு அது இருக்கும். ஓகேங்களா, இப்போது இது மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோமா. இப்போது மார்க்கெட் வந்து இது செல் ஜோன். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு செல் ஜோன் இருக்குது. அதாவது நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட மேஜர் ரிஜெக்ஷன் பாயிண்ட் வந்து 48,400. ஓகேங்களா, 48,400. அடுத்தது வந்து 47,800. ஓகேங்களா, அடுத்து வந்து 47,000. இதோட அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லெவல்ஸ் நம்ம டெலாகிராம் குரூப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் அதில் டெய்லியுமே அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா, தேவைப்படுறவங்க அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, அடுத்ததான் வந்து நாளைக்கு என்ன மூவ் இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது இப்போ வந்து லோவர் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஒரு ஹையர் ஹையும் பிரேக் பண்ணிட்டு பாருங்கள், நல்லா பாருங்கள், மார்க்கெட்டு இந்த இடத்துல லோவரையும் பிரேக் பண்ணியிருக்கு, த சேம் டைம் ஒரு ஹையரையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, லோவர் லோ, ஹையர் லோ. ஓகேங்களா, ரெண்டையுமே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டு திரும்பவும் வந்து ஒரு புல் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா.
இப்போ இந்த கேப்பை வந்து நமக்கு மார்க்கெட் ஃபில் பண்ணியிருக்கான். இந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் வந்து நமக்கு புக்கிங்காக இருக்குது, வெயிட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலான்னா இங்கே வந்துட்டு திரும்ப இவ்வளோ தூரம் ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, மார்க்கெட் திரும்பவும் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எங்கேருந்து நம்மளோட பை ஜோன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது 47,000 வந்து அடிச்சதுன்னா அதுக்கு மேலே போகும். இல்லை அப்படின்னா 47,000 வந்து கீழே பிரேக் அவுட் கொடுக்குது, 47,000 கீழே வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த லெவல் 1 செகண்ட் இருங்க. நமக்கு மார்க்கெட்டில் அடுத்து நமக்கு வந்து இந்த பிளேஸ் தான் வந்து நமக்கு அடுத்து. ஓகேங்களா, அதாவது 46,700. ஓகேங்களா, அடுத்த லெவல்ஸ் 46,700. ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் கரெக்டாக வச்சிடும். ஓகே, 47,000 நமக்கு. ஓகே, 47,800. 47,800 வந்து நமக்கு அடுத்த பை ஜோன் இருக்குது. ஓகேங்களா, இந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு மூவ் ஆகும். சரி, அடுத்து வந்து நிஃப்டி 50 பார்த்துருவோம். ஓகே, நிஃப்டிலேயே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட்டு அண்டு ஒரு ப்ராஃபிட் ஹிட். ஓகேங்களா, இந்த சேம் தான், ஒன்றுமே பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ அதில் வந்து நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன எப்படி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அவனோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கொடுத்துருந்தோம், ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கொடுத்துருந்தோம். ஸோ சேம் அதே போல் தான் நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா இந்த இடத்துல வந்து விக்ஸ் வந்து வச்சுட்டான். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் அங்கே இல்லை, இந்த இடத்துல ஆர்டர் ஃபுல் ஆகிடுச்சின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அந்த இண்டிகேட்டர்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருந்தான். ஸோ நான் என்ன பண்ணேன், மார்க்கெட்டில் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் வந்த உடனே பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்வெர்டட் ட்ராகன் பிளேட் வச்சு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, கிராஃப்ட்ஸ்டான் ஸ்டோர்ஜி அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிராஃப்ட்ஸ்டான் ஸ்டோர்ஜி அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க. பட் நான் வந்து இது ட்ராகன் ஃப்ளை டோஜி, இன்வெர்டட் ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை வந்து அப்படியே திருப்பி போட்டோம்னா ட்ராகன் ஃப்ளை டோஜி. ஓகேங்களா, ஸோ இந்த இது வந்ததுன்னா இது என்ன பண்ணுதுன்னா பெரிய ரிஜெக்ஷனு செல்லிங் ப்ரெஷர் வந்து காமிக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆக்சுவலி வந்து இந்த ஜோனுக்குள்ளே இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கும்போதே நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே இருந்ததுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வேலை வந்து ஏதாவது பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக அந்த சப்ளை ஜோனில் வந்து நமக்கு மாட்டிக்கிச்சு. ஸோ அதிலேருந்து தான் நம்மளோட என்ட்ரி எடுத்தோம். ஸோ அதிலோட என்ட்ரி இங்கே நம்ம ப்ரீவியஸ் லோ. ஓகேங்களா, இதில் வச்சோம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிது. ஓகேங்களா, 100 பாயிண்ட் கிடச்சிது. நல்ல ட்ரேடு தான். ஒரு 2 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு ஆவரேஜாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆவரேஜாக நமக்கு வந்து எப்படி கிடச்சிதுன்னா ஒரு ட்ரேடுக்கான ப்ராஃபிட், ஒரு நல்ல மேஜர் ப்ராஃபிட் நல்ல வரையே கிடச்சிதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். மார்க்கெட் இது வந்து நாளைக்கு நிஃப்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கும் திரும்ப வந்து கரடியின் ஆட்டம் ஆரம்பிக்குமா என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. இதில் வந்து இப்போ வந்து அனலைசிஸ் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அனலைசிஸ் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சாலிடாக நின்றுட்டுருக்கான். நம்மளோட அடுத்த லெவல் ஜோன் வந்து இங்கே இருக்குன்னா 21,500 நமக்கு அடுத்த லெவல் இருக்குது. ஓகேங்களா, இந்த 21,500 நமக்கு அடுத்த லெவல் இருக்குது. ஸோ அப்போனா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவல்ஸை வந்து திரும்பவும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த சேம் டைமில் நமக்கு என்ன இருக்குங்க, இந்த இடத்துல கேப் இருக்குது. ஓகேங்களா, இந்த கேப் தான் நாளைக்கு இது பண்ண போகிறது. இப்போது இந்த கேப்பில் மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகுதா என்னன்னு சொல்லி பார்க்கணும். மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லை மார்க்கெட் வந்து இங்கேருந்தே திரும்பவும் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு மேசிவ் பிரேக் அவுட், இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து இங்கே இருக்குது நமக்கு.
ஓகேங்களா. அடுத்தடுத்த சப்போர்ட்ஸ், அதோட சப்போர்ட்ஸ் லெவல்ஸ் எல்லாமே இந்த லெவல்ஸில் இருக்குது நமக்கு. ஓகேங்களா. அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ்லாம் இங்கே இருக்குது. மார்க்கெட் வந்து இங்கேருந்து நமக்கு இதில் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துலையும் வந்து உடச்சிருச்சு அப்படின்னா, அதாவது 21,380 21,380 இதையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக இன்னும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா. மார்க்கெட் வந்து இன்னும் அக்ரெசிவாக கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதான் வந்து சப்போர்ட் லெவல்ஸ். மார்க்கெட் நாளைக்கு வந்து இதில் ஒரு சின்ன இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஒரு கப் கேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது. ஓகேங்களா. அது நாளைக்கு ஒர்க் ஆகுமா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல வந்து இப்போது நமக்கு என்ன வந்து இந்த ஒரு கப்பு வந்துருச்சு. பட் இன்னும் வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து கப்பு வந்து கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது மார்க்கெட் வந்து கரண்ட்டில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன கன்சால்டேஷன் கொடுத்துட்டு டவுன் வைஸில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நம்ம இன்னமும் வந்து மார்க்கெட் பியரிஷ் மார்க்கெட்டை வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம நாளைக்கு வந்து ஒரு சின்ன கன்சால்டேஷன் எதிர்பார்க்கலாம். கன்சால்டேஷன் முடிஞ்சு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து பேரிஸ் மூமெண்டம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் மேஜராக வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் லைன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் புல்லிஷ் ஆகிறதுக்கான மார்க்கெட் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து புல்லிஷ் ஆகணும். புல்லிஷ் ஆனால் தான் அடுத்தது லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேவா. சரி, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணி இது பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலகிராமோட லிங்க் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபாரெக்ஸ், அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் அண்ட் பைனரி இது எல்லாமே வந்து டெக்னிக்கல் வைஸாக நமக்கு வந்து லைவ் போடுறோம். அதுக்கப்புறம் வீடியோவும் அப்டேட் பண்ணுறோம். வீக்லி அப்டேட்டு இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆலில் போட்டுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். வீடியோ வந்து பார்த்து நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.